Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோல Geek Robo குக்கை யூஸ் பண்ணி தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம்னு பாப்போம். வெயில் வந்து பயங்கரமா கொளுத்துது பாருங்க, வேர்த்து கொட்டுது. இந்த Geek Robo யூஸ் பண்ணி நம்ம ஃபேனுக்கு அடியில கூட சமைக்கலாம். இந்த Geek Roboல நான் ஏற்கனவே ஒரு வரகு கிச்சடி செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோ. அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. இது இந்த கீக் ரோபோ குக்கை என்ன வேலை செய்யும்னா, நம்ம ரைஸ் குக்கரும் ப்ரெஷர் குக்கரும் ரெண்டும் சேர்ந்து என்ன வேலை செய்யுமோ அதை இதே ஒரு குக்கரே இது செய்யும். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி இந்த தக்காளி சாதத்தை ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டே நான் வந்து சொல்லியிருக்கேன் இதோடைய என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து நம்ம குக்கிங் இதில் செய்ய போகிற ஹார்ட் ஆனடைஸ்டு பாத்திரம். இதை வந்து உள்ளே நம்ம இதுக்குள்ளே அப்படி வச்சிட வேண்டியதான். ரைஸ் குக்கர்லாம் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். இங்கே வந்து ப்ளக்கு மாட்டியிருக்கேன். அதோடைய மாட்டுற இடம் வந்து இங்கே இருக்குது. இங்கே மாட்டி இந்த ப்ளக் பாயிண்டில் வந்து நம்ம மாட்டிக்க வேண்டியதுதான். அப்புறம் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து ஆன் ஆஃபு. இது வந்து கீப் வார்ம். நம்ம சமைச்சது வந்து அப்படியே வார்மாக இருக்கும், அப்படி வச்சுட்டோன்னா. அப்படி வேண்டாம் உடனே எடுக்கணும்னா இதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம திறந்து எடுத்துக்கணும். இது வந்து டிலே டைமர். நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் சாயந்தரம் வந்து நம்ம சாப்பிடணுன்னா இதில் அப்படியே எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டோன்னா டைமை செட் பண்ணி வச்சிடணும். நீங்கள் சாயந்தரம் வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு சுட சுட என்ன செஞ்சு வச்சுட்டு போகிறீங்களோ அது வந்து இருக்கும். இது வந்து ரைஸ் வைக்கணுன்னா ரைஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். அப்புறம் தால், சென்னா அந்த மாதிரி பயிறு வகைகளுக்கெல்லாம் இது தால், பருப்பு அதுக்கெல்லாம். அப்புறம் சாம்பார், கிரேவி செய்யணும்னா இந்த ஆப்ஷன். அப்புறம் பொங்கல், கிச்சடினா இந்த ஆப்ஷன். இட்லி அவிக்கணும்னா இது. சாட்டே நம்ம வதக்கிட்டு தானே சமையல் பண்ணுவோம், அதனால் ஃபஸ்ட்டு சாட்டே ஆப்ஷன்ஸ் போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம என்ன சமைக்கிறோமோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அப்புறம் மேனுவல், நம்ம சும்மா கையிலேயே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மேனுவல் ஆப்ஷன்ஸை இது பண்ணிவிட்டு நம்மளே டைம் செட் பண்ணிக்கணும். இந்த ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கு பாருங்கள், அதில் செட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து நான்வெஜ் ஆப்ஷன். அதில் வந்து மீட்டு, சிக்கன், ஃபிஷ் எல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதுக்கேற்றபடி நம்ம வந்து அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் இதை ஆன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஆன் ஆஃபு. ரெட் லைட் பாருங்கள் பிளிங்க் ஆகுது. இப்போ ஆன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா சாட்டே பண்ண போகிறேன் தக்காளி சாதத்துக்கு. அதில் இந்த சாட்டே ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த பாத்திரம் சுட்டுருச்சு. இதில் தக்காளி சாதத்துக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1.5 டம்ளர் போடுறேன், அதனால் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான நெய் பாருங்கள் எவ்வளோ குயிக்காக சூடாயிடுச்சு. இது குட்டி ஸ்பூனுங்கிறதுனால கொஞ்சம் இது 2 ஸ்பூன் சேர்ந்தது தான் 1 ஸ்பூன் கணக்காகும். நெய் ஊற்றிக்கலாம், அப்போ தான் வந்து வாசமாக இருக்கும் தக்காளி சாதம். பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து பிரியாணி இலை, பட்டை 4, அப்புறம் ஏலக்காய் 2. நல்லா நெய் வாசம் எனக்கு அடிக்குது. இது கொஞ்சம் அப்படி பொரியட்டும். நான் வந்து ரொம்ப ஸ்பைசஸ் போடல, மைல்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது 3 மாத்திரம்தான் போடுறேன். நீங்கள் வேணும்னா கிராம்பு அதெல்லாம் கூட போட்டுக்கலாம், அன்னாசி பூ அதெல்லாம். அப்புறம் வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 இது இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய் கொதிச்சிருச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு அரை இன்ச்சு இஞ்சி, இதை இடித்து தான் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா தான் இதுக்கு காரத்துக்கு. நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா தக்காளியோட புளிப்பை பார்த்து நம்ம பச்சை மிளகா போட்டுக்கணும். 5 போட்டிருக்கேன். நீங்கள் பத்தலைன்னா தனி மிளகா அப்படி போட்டுக்கலாம், இல்லை இன்னொரு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். இது அப்படியே நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த மூடியை பற்றி சொல்லிடுறேன். இதுதான் வச்சு மூடணும். இது கேஸ்கெட் மாதிரி இங்கே பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்குது. இதை வந்து நம்ம இப்படி எடுத்துட்டு கழுவிக்கலாம்.
இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே இந்த மாதிரி சென்டரில் ஒரு இது மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே சொருக்கிட்டோன்னா அது அப்படியே நல்லா ஃபிட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் அப்படியே எவ்வளோ சீக்கிரம் நல்ல ப்ரௌன் கலராகவே வதங்கிடுச்சு. இந்த வெயில் காலத்தில் இந்த குக்கர் இருந்ததுன்னா ஈஸியாக சமைச்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 இது இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு, நான் இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு ஃபுல்லுமே போட்டுட்டேன், கல் உப்பு தான், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டேன். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சுக்கணும், மேஷ் ஆகிக்கணும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம், ஃப்ரெஷ் புதினா. நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற அளவு போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். நான் இன்றைக்கி வந்து சீரக சம்பா அரிசியில் தான் பண்ண போகிறேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு திக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் நிறைய ஊற்றிட்டோன்னா அப்புறம் அந்த காரம்லாம் போயிடும். அதனால நான் வந்து 1/2 டம்ளர் அளவு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ இந்த பொடியாக நறுக்கி வச்சுட்டு கொத்தமல்லியும் சேர்த்துடுறேன். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி கரண்டியிலே மேஷ் பண்ணிவிடுங்க. இது வந்து ஹார்ட் ஆனடைஸ்டு பாத்திரங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி உடன் இது எவர் சில்வர் கரண்டியும் போடலாம். ஆனால் உட்டு போட்டோன்னா நமக்கு கிளறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து அளந்துக்கலாம். 1/2 கப்புக்கு 1க்கு 2. இப்போ அரிசி போட்டுடலாம். இதில் நான் இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் இதே டம்ளரில் 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த அரிசி ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி 3/4 அளவு இருக்குது. இது வந்து 1 அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் பாருங்கள், நான் 1/2 டம்ளர் தான் வச்சுருக்கேன். ஏன்னா திக்கு தேங்காய் பால். ரொம்ப தேங்காய் பால் ஊற்றிட்டோன்னா அப்புறம் அந்த காரத்தை எல்லாம் எடுத்துரும். அதனால் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணும்னா நிறைய கூட ஊற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ஊற்றிட்டேன். இப்போ 1 டம்ளர், அப்புறம் இன்னொரு 3/4 டம்ளர் போதும். ஏன்னா சிலருக்கு உதிரியாக வேணும், சிலருக்கு குலைவாக வேணும். அதனால் அதை பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். உதிரியாக வேணும்னா 2.5 டம்ளர் கூட ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். உப்பும் நம்ம போட்டுட்டோம். கொஞ்சமாக உப்பு போதுமான்னு செக் பண்ணிக்கணும். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. நல்லா கொதியும் வந்துருச்சு. கொஞ்சம் புதினா இலை போடுறேன். போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுறேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாட்டே மோடில் வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ வந்து அதை கேன்சல் பண்ணிடணும். கேன்சல்னு இருக்கும் பாருங்கள், அதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ சாட்டே மோட் போயிடுச்சு. இப்போ ரைஸ் மோடை ஆன் பண்ணிடணும். பாருங்கள் இப்போ ரெட்டாக வந்துருச்சு. இப்போ 12 மினிட்ஸ் காமிக்குது பாருங்கள். 12 மினிட்ஸ் ஆனதும் அதுவே ஆஃப் ஆயிரும். இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை வந்து மூடிடலாம். இங்கே பாருங்கள் ஓப்பன் இருக்குது, அந்த இடத்துல இதை அப்படியே வைக்கணும். இந்த ஏரோவை
வச்சுட்டு க்ளோஸுங்கிற இடத்துல இப்படி பண்ணிடணும். அப்புறம் இங்கே வந்து இதுதான் வந்து நம்ம அதாவது என்ன ப்ரெஷர் குக்கருக்கு இது வெயிட் வைப்போம் இல்லையா, அதுதான் இது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 12 மினிட்ஸ் இருந்தது இல்லையா, இப்போ வந்து 2 நிமிஷம் குறைஞ்சிருக்கு, 10 ஆயிருக்கு. பாருங்கள், முடிஞ்சிருச்சு, பீப் சவுண்ட் வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வச்சுட்டு உட்காந்துருந்தோன்னா கூட இந்த சவுண்டு பார்த்து வந்துக்கலாம். இப்போ முடிஞ்சிருச்சு. இதே வெயிட் மாதிரி தான். நம்ம வேணும் சீக்கிரம் திறக்கணுன்னா இப்படி இதை பாருங்கள், இங்கே மேலே இருக்கு இல்லையா, இது இப்படி பண்ணோன்னா அந்த ப்ரெஷர் வெளியில் வரும். பாருங்கள் பாருங்கள், இப்போ சென்டரில் வச்சுருக்கேன், இந்த ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், ஃபுல் ஸ்டீமும் போயிடுச்சு, சவுண்டெல்லாம் போயிடுச்சு. உங்களுக்கு அப்படி ஸ்டீம் இருக்கணும்னா விட்டுருங்க, இல்லை உடனே திறக்கணுன்னா இந்த மாதிரி பண்ணி ஸ்டீம் எடுத்துருங்க. இப்போ வந்து க்ளோஸில் இருக்குது, இது ஓப்பன்னா இப்படி இங்கே பாருங்கள், இது ஓப்பன், இப்படி எடுக்க வேண்டியதான். பாருங்கள், சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அடியிலெல்லாம் பாருங்கள் ஒன்றுமே பிடிக்கல. இப்போ தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. மேலாக கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை வந்து முடிஞ்சிருச்சு, கேன்சல் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் கீப் வார்மில் வைக்கணும்னா கீப் வார்மில் வச்சுக்கணும். இப்போ கேன்சல் கொடுத்தாச்சுன்னா அவ்வளோதான். இப்போ கீக் ரோபோ குக்கை வச்சு நம்ம தக்காளி சாதம் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நான் ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.